Global Talk. அன்புள்ள குளோபல் நேயர்களுக்கு இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக. மத்திய கிழக்கில் தற்போது என்னெல்லாம் நடந்து வருகிறது என்பது சம்பந்தமாக தற்போது வெளியாகி கொண்டிருக்கும் அனைத்து செய்திகளையும் பார்ப்போம். இப்போது நேரம் மாலை 7:40 1 மாதம் 2026. இந்த வகையிலே இப்போது ஊடகங்கள்ல ஈரான் அமெரிக்கா தொடர்பான அதிகமான பதட்டங்கள் வெளிவந்த வண்ணமே உள்ளது. அந்த செய்திகளை தான் இப்போது பார்க்க போகின்றோம். டொனால்ட் ட்ரம்ப் ஈரானுக்கு 24 மணித்தியால கால அளவு கொடுத்து அந்த கால அவகாச அமெரிக்காவுடைய நிபந்தனைக்கு ஒப்பந்தங்களை செய்து கொள்ளும்படி டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்திருந்தார். இந்த வகையிலே அந்த கால நேரம் தற்போது முடிந்துவிட்டது. அதாவது இன்று சனிக்கிழமை மதியத்தோடு அந்த 24 மணித்தியாலம் முடிந்துவிட்டது. இந்த 24 மணித்தியாலத்துக்குள்ள டொனால்ட் ட்ரம்ப் என்ன சொன்னார் என்று சொன்னா, ஈரான் 10,000 கிலோமீட்டர் தாண்டி தாக்கக்கூடிய பயணம் செய்யக்கூடிய ஏவுகணைகளை அமெரிக்காவிடம் ஒப்படைக்க வேண்டும். ஈரான் ஒப்படைப்பானா? இதெல்லாம் சாத்தியமான பேச்சுவார்த்தையா? ஈரான் அசையவே இல்லை. நாங்க தயாரிக்கிற ஏவுகணை எவ்வளவு தூரம் பயணிக்கணும் சொல்லி நாங்க தான் தீர்மானிக்கணும் அப்படின்னு சொல்லி அப்பாஸ் அராச்சி அந்த 24 மணித்தியாலத்துக்கு உள்ளாலேயே அமெரிக்காவுக்கு திடமான செய்தி அனுப்பினார். ஏவுகணைய தூரங்கள்லாம் நீங்க வரையறுக்க முடியாது, நாங்க ஒரு இறமை உள்ள அதிகாரம் உள்ள நாடு அப்படின்னு சொல்லி முற்றுமுழுதாக அதை நிராகரித்தார். இந்த வகையிலே ஈரான்ல இருந்து அமெரிக்காவுக்கு மிக இலகுவாக தாக்கக்கூடிய ஏவுகணை களஞ்சிய சாலைகள் எல்லாம் தற்போது ஈரானிடம் உள்ளது என்பது பரவலான வெளியான செய்தி. ஆகவே தான் இப்ப அமெரிக்காவுக்கு தொடை நடுங்குகிறது. இந்த வகையிலே ஈரான்ல இருந்து மேற்கு புறமாக பயணித்தாலும் அல்லது கிழக்கு புறமாக பயணித்தாலும் அல்லது வடக்கு புறமாக பயணித்தாலும் பூமி உருண்டை வடிவமானது. ஆகவே எல்லா பக்கமும் பயணிக்க முடியும். அவ்வாறு கிழக்கோ மேற்கோ வடக்கு புறமாக ஒரு ராக்கெட் பயணித்து அமெரிக்காவுடைய எந்த பிரதேசத்தையும் தாக்கக்கூடிய தூரம் 13,000 கிலோமீட்டர் தான் இறுதியானது. அதாவது 12,700 சொச்சத்துக்குள்ள அதுல தூரம் இருக்குது. ஆனால் ஈரானிடம் இருக்கிற இந்த ஏவுகணைகள் எல்லாம் சுமார் 14,000 கிலோமீட்டர் தாண்டி தாக்கக்கூடிய வல்லமை உள்ளது என்று ஏற்கனவே ஈரான் அறிவித்திருந்தது. அதாவது 10,000 தொடக்கம் 14,000 கிலோமீட்டர் எமது ஏவுகணைகள் அதிவேகமாக பயணிக்கக்கூடியது, இலக்குகளை துல்லியமாக தாக்கக்கூடியது என்று ஈரான் அறிவித்திருந்தது. அந்த வகையிலே அண்மையிலே வடக்கு புறமாக ஈரான்ல இருந்து ரஷ்யாவை கடந்து அமெரிக்கா கண்டத்துக்கு செல்லாம சர்வதேச கடல்ல, அதாவது ரஷ்யா வட அமெரிக்கா கண்டத்துக்கு இடையில காணப்படுற ஆர்டிக் சமுத்திரம், ரஷ்யாவுக்கும் ஆர்டிக் சமுத்திரத்துக்கும் இடையில, இன்னொரு மாதிரி சொன்னா ஆசியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில வடக்கு புறமாக ஈரான் வெற்றிகரமாக தனது ஏவுகணைகளை ஏவியது இங்கு குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம். ஆகவே இந்த ஏவுகணைகளை தான் அமெரிக்கா தன்னிடம் தரும்படி அல்லது சர்வதேசத்துக்கு முன்னால் அவற்றை அழித்து விடும்படி நிபந்தனைகளாக முன்வைத்த போது அதனை முற்றுமுழுதாக ஈரானிய அரசாங்கம் மறுத்துவிட்டது. இப்படியான ஒரு சிச்சுவேஷன்ல பிரச்சனை இன்று வெடிச்சிரமா அப்படின்னு பார்க்கலாம். ஈரான் சற்று சில விஷயங்களை இறங்கி பேசியது. அதாவது ஏவுகணை தொழில்நுட்பம் எங்களை பாதுகாக்கிறதுக்காக நாங்கள் வைத்துக் கொண்டிருப்பது எந்த நாடுகளையும் தாக்குவதற்காக அல்ல, மாறாக அணு செறிவூட்டல் சம்பந்தமாக அணு ஆயுத உற்பத்தி தொடர்பாக அமெரிக்காவோடு நாங்க இணக்கமாக பேசி முற்றுமுழுதாக அந்த விஷயத்திலிருந்து கையெடுக்கிறோம். அதாவது இதற்கு பிறகு அணு செறிவூட்டல்ல ஈடுபட மாட்டோம், அணுகுண்டுகள் தயாரிக்கிற என்கிற ஒரு சாப்டருக்குள்ளேயே நாங்க வரமாட்டோம், அதுக்கு நாங்க அமெரிக்காவோட நேரடியாக கைச்சாத்திடுறோம். ஆனா அமெரிக்கா ஈரான் மீது உள்ள சகல பொருளாதார தடைகளையும் நீக்கணும் அப்படின்னு சொல்லி இன்று அப்பாஸ் அராச்சி என்பது ஈரானுடைய வெளிவிவகார அமைச்சர், இவர் துருக்கியூடாக அமெரிக்காவுக்கு அறிவிக்கிறார். இதனைத் தொடர்ந்து சில மணித்தியாலங்கள்ல டொனால்ட் ட்ரம்ப் இருந்து செய்தி வருவது. டொனால்ட் ட்ரம்ப் சொல்றாரு, ஓகே, எப்படி அணு தொடர்பாக அணு உற்பத்தி தொடர்பாக ஈரான் இந்த அளவு தூரம் இறங்கி வந்தது சந்தோஷம். ஆகவே நீங்க இதுவரையும் என்ரிச் பண்ண, அதாவது என்ரிச் செறிவூட்டப்பட்ட எட்டோம்களை, அதாவது அணுக்களை இன்றே அமெரிக்காவிடம் ஈரான் ஒப்படைக்க வேண்டும். அவ்வாறு ஈரான் ஒப்படைத்தால் உடனடியாக இப்போது எமது கடற்படை, ஈரானை சுற்றியுள்ள அனைத்து கடற்படைகளும் அமெரிக்காவுக்கு பின்வாங்கிவிடும் அப்படின்ற ஒரு செய்தியை ஈரானுக்கு துருக்கி ஊடாக நித்திரையிலிருந்து அறத்தூக்கத்தில் டொனால்ட் ட்ரம்ப் இந்த செய்தியை அனுப்பினார். தெரியல, இன்று அந்த செய்தி கிடைத்தது. ஏன்னு சொன்னா மத்திய கிழக்குல பகல் நேரம் ஆகிற நேரத்தில் அமெரிக்காவில் இரவு நேரம், அதாவது இரவு 1 மணி 2 மணி நேரம், இந்த நேரத்துல தான் இந்த பேச்சுவார்த்தை நடக்குது. ஆகவே அமெரிக்காவில இருந்து வந்த பதில் நித்திர தூக்கத்திலிருந்து வந்த செய்தி போல தான் விளங்குது. உடனே அமெரிக்காட்ட இருந்து வந்த மெசேஜை ஈரான் ஒரு பைசா அளவு கூட கணக்குல கொண்டு வர இல்லை. 20 வருஷம் 30 வருஷம் போகும் அணுக்களை செறிவூட்டுறதுக்கு ஈரான் அணுகுண்டு தயாரிப்பது சம்பந்தமான சகல வேலைகளும் செஞ்சிட்டாங்க. பொறுத்துறது மாத்திரம் தான் இருக்குது அப்படிங்கிறது தான் வெளிப்படையான தகவல். உள்ளால அவங்க செஞ்சு வச்சுக்கிறாங்களோ தெரியல. ஆனால் ஈரான் சொல்லுது எல்லாம் செறிவூட்டப்பட்ட நிலையில் இருக்குது, நாங்க ஆன்மீக தலைவர் அணுகுண்டு தயாரிப்பதற்கு எங்களுக்கு அனுமதி வழங்க இல்ல, அதனால தான் நாங்க செறிவூட்டின அந்த அணுக்களை பத்திரமா வைத்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஈரான் IRGC சொல்லுது. இதை அமெரிக்காவுக்கு தரட்டுமா? சரி, அமைதியா போயிருவோம் சொல்லி
இதெல்லாம் திறந்து கொடுத்தா என்ன நடக்கும் தெரியுமா? லிபியாவுக்கு என்ன நடந்ததோ அதுதான் நடக்கும். லிபியா இவ்வாறு அணுகுண்டு தயாரிப்பதற்கு எல்லாம் செறிவூட்டப்பட்ட நிலையில் இருந்த போது ஜோர்ஜ் டபிள்யூ புஷ்டைய அரசாங்கம் பல்வேறு வகையான அழுத்தங்களை கொடுத்து லிபியாவுடைய அனைத்து அணு கட்டமைப்புகளையும் சர்வதேச அணு கண்காணிப்பாளர்களோடு அமெரிக்கா சேர்ந்து அவ்விடத்தையும் அழிச்சு போட்டது. பிறகு அதே அமெரிக்காவே திட்டமிட்டு மக்கள் புரட்சி என்ற பெயரில் லிபியாவுடைய அதிபர் கடாஃபியை நடு வீதியில கொலை செஞ்ச சம்பவம் உங்களுக்கு தெரிந்திருக்கும். லிபியாவுடைய அணுகுண்டை வாங்கி எடுத்தவன் ஜோர்ஜ் புஷ். லிபியா அதிபர் கொலை செய்யப்படும் நேரத்தில் அமெரிக்காவுடைய அதிபராக இருந்தவர் பராக் ஒபாமா. லிபியா அதிபர் கொலை செய்யப்பட்ட போது என்ன சொன்னார் தெரியுமா? பினிஷ் அப்படின்றார். இவ்வாறு பதட்டமான இந்த சூழ்நிலையை சமாளிக்க வேண்டும் என்பதற்காக ஈரான் இந்த நிபந்தனைகளை ஏற்றுக்கொண்டு தன்னுடைய ஏவுகணைகளையோ அல்லது அணு திட்டங்களையோ அமெரிக்காவுக்கு திறந்து விடுமானால் லிபியாவுக்கு நடந்த அதே கதிதான் ஈரானுக்கு நடக்கும். இந்த விடயத்தை தான் ஓமான்ல இருக்கிற லிபியா அதிபர் கடாஃபிட மகள் அன்று ஈரானுக்கு செய்தி அனுப்பியிருந்தார். இந்த அமெரிக்கா மேற்கத்தியவர்களை நம்பி ஒருபோதும் அடிபணிந்துறாங்க அப்படின்னு சொல்லி தெளிவான அறிக்கையை வெளியிட்டிருந்த செய்தியை நான் இதற்கு முன்னால் எனது காணொலிகளில் பதிவிட்டிருந்தேன். ஆகவே ஈரான் அமெரிக்காவுடைய அனைத்து நிபந்தனைகளையும் டோட்டலாக மறுத்துவிட்டது. எனவே ஈரானை அமெரிக்கா நாளை அல்லது நாளை மறுதினம் தாக்கக்கூடும் என்ற செய்திகளே அடிக்கடி வந்து கொண்டிருக்கும் வேளையில் சற்று முன்னர் இன்று இலங்கை நேரப்படி 6 மணி அளவில் ஈரானில் குறித்த ஒரு இடத்தில் குண்டுவெடிப்பு இடம்பெற்றது. இந்த குண்டுவெடிப்பில் ஈரானிய புரட்சிகர காவல் படையின் கடற்படை தளபதி ஜெனரல் தாங்சிரி என்பவர் கொலை செய்யப்பட்டதாக இஸ்ரேலிய ஊடகங்களும் ஐரோப்பிய அமெரிக்க வக்காலத்து வாங்கும் ஊடகங்கள் எல்லாம் செய்தியை வெளியிட்டது. ஆனால் ஈரான் தெளிவாக செய்தியை வெளியிட்டது. இந்த வெடிகுண்டு வெளியிலிருந்து வந்து வைக்கவில்லை, இதுக்கு உள்ளுக்க உள்ள, அதாவது ஈரான்ல இருக்கிற மொசாட் ஆதரவாளர்களால் தான் வைக்கப்பட்டுள்ளது. ஆனால் எமது கடற்படை தளபதிக்கு எதுவுமே நடக்கவில்லை, அவர் பாதுகாப்புடன் நல்லமுடன் இருக்கின்றார் அப்படிங்கிற ஒரு செய்தியை தற்போது ஈரானின் தஸ்னீம் நியூஸ் ஏஜென்சி வெளியிட்டுள்ளது. ஆனால் அந்த வெடிகுண்டு வெடித்தவுடன் உலக ஊடகங்கள்ல இதோ அமெரிக்காவுடைய முதல் ட்ரோன் தாக்குதல் இடம்பெற்று விட்டது அப்படின்னு சொல்லி இஸ்ரேலில் உள்ள சமூக வலைத்தளங்கள் எல்லாம் செய்தியை வெளியிடுகிறது. ஆனால் வெளியிலிருந்து எந்த ஒரு ராக்கெட் தாக்குதலோ அல்லது ட்ரோன் தாக்குதலோ இடம்பெறவில்லை. உள்நாட்டுக்குள் உள்ள இந்த மொசாட் ஏஜென்சிகள் தான் இந்த வேலையை செய்துள்ளார்கள் என்பது ஊர்ஜிதமாகிவிட்டது. இதற்கு மத்தியில் உங்களுக்கு தெரியும், நாளை ஒரு முக்கியமான ஒரு வேலையை ஈரானும் ரஷ்யாவும் சீனாவும் செய்ய போறாங்க. இப்போது ஈரானை அண்மித்து இந்த ஓமானுக்கு அருகாமையில் உள்ள கடல் பகுதியில் ஆயிரக்கணக்கான அமெரிக்க கடற்படைகள் குவிந்து நிற்கின்றது ஈரானை தாக்குவதற்காக. இதற்கு மத்தியில் இந்த 3 நாடுகளும், அதாவது ஈரான், ரஷ்யா, சீனா 3 நாடுகளும் இந்த அமெரிக்க கடற்படைகளை பார்க்க வைத்து ஈரானுடைய கடற்பரப்பில் பெரும் கடற்படை பயிற்சி ஒன்றை நடத்த போகிறார்கள். இது எப்படி இருக்குது என்று சொன்னா, பக்கத்தில் இருந்து கொண்டு கையை மாத்திரம் தான் வைக்கல, எல்லா வகையான சண்டித்தனத்தையும் காட்ட போறாங்க நாளைக்கு இந்த ஈரானும் ரஷ்யாவும் சீனாவும். இந்த வகையில இந்த 3 நாடுகளும் ஒருமித்து இன்று அறிவித்த செய்தி என்னன்னு சொன்னா, இது ஒரு கடற்படை பயிற்சி. நாங்க பயிற்சி நடத்துற நேரத்தில் அமெரிக்கா ஒரு சின்ன துப்பாக்கி வேட்டு எமது பயிற்சி படைகளை நோக்கி செய்யுமானால் அது 3ஆம் உலக போராக மாறும் என்று இன்று ஒருமித்த அறிவிப்பு வெளியாகி உள்ளது. எப்படி இருக்கும்? அதாவது அமெரிக்க படைக்கு முன்னாலேயே சீனாவும் ரஷ்யாவும் ஈரானும் இணைந்து சண்டைக்கு வந்தா நாங்க எப்படியெல்லாம் உங்களுக்கு அடிப்போம் அப்படிங்கிற ஒரு ஷோவை தான் நாளைக்கு அமெரிக்காவுக்கு காட்டுறதுக்கு இந்த 3 நாடுகளும் ரெடி ஆகுது. இதன் அடுத்த நிலைமை நாளை தான் புரிய வரும். இந்த வகையில் நான் பேசிக் கொண்டிருக்கிற நேரத்தில் ஒரு செய்தி வருவது, ஈரானிய மண்ணுக்கு எதிராக அமெரிக்காவின் வான்வெளி ஆயுதங்களை துல்லியமாக சேதப்படுத்தும் நோக்கில் சீனா லியாவோ வாங் என்கிற மின்னணு உளவு பிரமாண்டமான கப்பலை ஈரானுடைய கடற்பரப்புக்கு கொண்டு வந்துள்ளது. அந்த காட்சிகளும் இங்கு காட்டப்படுகிறது. இது மாத்திரமில்லாமல் அதிநவீன ஆயுதங்கள் மற்றும் டைப் 55 அழிப்பு கப்பல்களையும் தற்போது ஈரானுக்கு சீனா கொண்டு வந்துள்ள செய்தி இங்கு காட்டப்படுகிறது. சகோதரர்களே, இதுல ஒரு விஷயம் என்னன்னு சொன்னா, இந்த சீனாவும் ரஷ்யாவும் சொல்றது நேரடியாக நாங்க இந்த யுத்த களத்துல இறங்க மாட்டோம், ஆனா நாங்க எங்கட தொழில்நுட்ப ரீதியான முழு ஆதரவுகளையும் ஈரானுக்கு நாங்க வழங்குவோம். அதாவது ஈரானை நோக்கி இஸ்ரேல்ல இருந்து அமெரிக்காவிலிருந்து வர ஏவுகணை, ட்ரோன்கள், விமானங்களை ஈரானுடைய ஆட்புல எல்லைக்குள் வரும் போது, ஆட்புல எல்லை என்று சொன்னா டெரிட்டோரியல் ஏரியா, அதாவது வான், கடல், தரை மார்க்க ஈரானுடைய எல்லைக்குள் நுழையும் போது அவை ஈரானை சேதப்படுத்தாமல் இருக்க நாங்கள் தாக்குதல் செய்வோம். அதாவது ஈரானை பாதுகாக்கிற வேலை செய்வோம். பதிலுக்கு நாங்க அமெரிக்க கப்பல்களை நோக்கி ரஷ்யாவோ சீனாவோ ஏவுகணைகளை ஏவாது. இதுதான் இப்போது ஈரானோடு செய்து கொள்ளப்பட்ட ஒப்பந்தம். ஒருவேளை ரஷ்யாவோ சீனாவோ அமெரிக்க கப்பலை நோக்கி தாக்குதல் நடத்த ஆரம்பித்தால் அமெரிக்காவும் தாக்குதல் நடத்தும் போது அது உலக போராக மாறிவிடும். இறுதியில் அணுகுண்டுகளை பயன்படுத்த வேண்டிய நிலைமைக்கு மாறிவிடும். அதனால் ஈரானை பாதுகாக்கிற வேலைகளுக்கு நாங்க வருவோம். ஈரானுக்கு ஆயுதங்கள் கொடுப்போம். ஈரானுக்கு அனைத்து தொழில்நுட்பங்களையும் கொடுத்து அமெரிக்காட கப்பல்களை நோக்கி
அமெரிக்காவை நோக்கி இஸ்ரேலை நோக்கி இந்த நாடுகள் அடிக்க செய்வாங்களே தவிர இவங்க நின்று அடிக்க மாட்டாங்க. அதாவது சீனாவோ ரஷ்யாவோ நேரடியாக தாக்க மாட்டாங்க. இதுதான் இப்போதுள்ள ஒப்பந்தம். அதே போல இந்த அமெரிக்காவும் நேட்டோ நாடுகளை தற்போது ஈரான் யுத்தத்துக்கு ஒரு சப்போர்ட்டுக்காக அழைத்த போது எந்த நாடுகளும் உடன்படவில்லை. ஆனால் பிரித்தானியா உடன்பட்டிருக்கிறது. அதுவும் எப்படி? நாங்க அமெரிக்க கப்பலை பாதுகாக்க வரமாட்டோம், அமெரிக்காவுடைய அனைத்து ராணுவ தளங்களையும் தளபாடங்களையும் பாதுகாக்கும் பொறுப்பு அமெரிக்காவுக்கு உள்ளது. நாங்க நேட்டோ அடிப்படையில் அந்த இடத்துக்கு வந்து ரஷ்யா சீனா செய்யற வேலையை நாங்க செய்ய போறோம். அதாவது நம்மட நேச நாடுகளான சவுதி அரேபியா, இஸ்ரேல், கத்தார் போன்ற நாடுகள் மீது ஈரான் தாக்கும் ராக்கெட்டுகள், ட்ரோன்களை தடுப்பதற்காக, முறியடிப்பதற்காக நாங்க முயற்சி செய்வோம். அதாவது இஸ்ரேல், ஜோர்தான், சவுதி அரேபியா, கத்தார் போன்ற நாடுகள்ல அமெரிக்காவுடைய பேசிக் இந்த பேஸ்களை பாதுகாக்கிற வேலையை இந்த அமெரிக்காவோட ரொம்ப நெருங்கின கூட்டாளியான நேட்டோ நாட்டில் இருக்கிற பிரித்தானியா பொறுப்பெடுத்துக்குது. அதே போல நிச்சயமாக ஜெர்மன், இத்தாலி போன்ற நாடுகளும் ஏதோ வகையில் இந்த இங்கிலாந்து, பிரித்தானியா செய்யற வேலையை அவங்களும் செய்யறதுக்கு இந்த மத்திய கிழக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது. இந்த வகையில் நேட்டோ கூட்டமைப்பில் பிரித்தானியா ஒரு பலமான நாடு. ஆனா இந்த பிரித்தானியா ஈரானோடு நேரடியாக மோத மாட்டாங்க என்பதற்கான ஒரு ஆதாரம் ஈரானுக்கு பின்னாடியாக சீனா இருக்கிறது. ஆகவே சீனாவோடு பிரித்தானியா தற்போது ரொம்ப இணக்கமாக செயல்பட்டு வருகிறது. அதாவது உலக வர்த்தகத்தில் சீனாவை ஒதுக்கி தள்ள முடியாத ஒரு இன்றியமையாத தேவை இன்று ஐரோப்பாக்கு இருக்குது, குறிப்பாக பிரித்தானியாவுக்கு இருக்குது. ஆகவே பிரித்தானியா ஈரானோடு நேரடியாக மோதுவதற்கு அமெரிக்காவுக்கு ஆதரவாக ஒருபோதும் இறங்காது என்பது தெளிவான சான்று. பிரித்தானியாவும் அமெரிக்காவும் சேர்ந்தா ஈரானுக்கு ரொம்ப கஷ்டமா தான் இருக்கும், அதுல மாற்று கருத்து கிடையாது. ஆனால் பிரித்தானியா ஈரானுக்கு எதிராக அமெரிக்காவோடு நேரடியாக இயங்காது என்பது எல்லா தகவல்களையும் வைத்து பார்த்தால் புரியுது. இன்று கூட பிரித்தானியா பிரதமர் ஸ்டாமர் சீனாவுக்கு உத்தியோகபூர்வ விஜயத்தை செஞ்சார். சீனாவுல இந்த ஸ்டாமருக்கு கடும் வரவேற்பு. இந்த வகையில இந்த ஸ்டாமர் வந்து சீனாக்கு போனது டொனால்ட் ட்ரம்புக்கு விருப்பமே இல்லை. டொனால்ட் ட்ரம்ப் சொல்றாரு சீனாவுடன் வர்த்தகம் செய்வது ஆபத்தானது அப்படின்னு சொல்லி ஸ்டாமருக்கு டொனால்ட் ட்ரம்ப் செய்தி அனுப்பும் போது ஸ்டாமர் கணக்கெடுக்கவே இல்லை. இந்த வகையில ஸ்டாமர் தனது ட்விட்டர் பக்கத்தில் ஒரு செய்தியை போட்டிருக்கிறாரு. அது டொனால்ட் ட்ரம்புக்கு அளித்த பதில் மாதிரி தான் விளங்குது. அதாவது இங்கிலாந்து மணலில் தலையை புதைக்க விரும்பவில்லை அப்படிங்கிற செய்தியை இன்று அவர் வெளியிட்டிருந்தாரு. அந்த செய்தியை இலங்கையில் உள்ள வீரகேசரி ஆன்லைன் செய்தி அறிக்கையில கூட எனக்கு பார்க்க கிடைத்தது. அதாவது உங்களோட சேர்ந்து வந்து இந்த சவுதி அரேபியா ஈரான் மணல்ல என்ற தலையை புதைக்க விரும்ப இல்ல, அல்லது உங்களோட சேர்ந்து நின்று எங்கட நாட்டுடைய பொருளாதாரத்தை நாங்க பலகீனப்படுத்த விரும்ப இல்ல அப்படிங்கிற ஒரு அர்த்தம் தான் எமக்கு மேலோட்டமாக புரிகிறது. அதே வேலை சகோதரர்களே, அவர் சீனாவுல ஸ்டாமர் பேசும்போது அவர் குறிப்பிடுகிறார், இன்று உலக நாடுகள் சீனாவோடு வர்த்தக உறவுகளை தவிர்த்து கொள்ளவே முடியாது. அந்த அளவு சீனா உலகத்துல பிசினஸ்ல ஒரு இன்றியமையாத ஒரு நாடாக உள்ளது. சகல உற்பத்திகளையும் மலிவாகவும் குறைந்த விலையிலும் உற்பத்தி செய்யக்கூடிய ஒரு நாடு இன்று சீனா என்பது இன்று அநேக நாடுகள் புரிந்துவிட்டது. இதனைத்தான் இந்த பிரித்தானியா பிரதமர் சொன்னார், தவிர்க்க முடியாத ஒரு நாடு சீனா. ஆகவே எல்லா ஓர்லையும் அமெரிக்காவோடு மிக நெருக்கமாக இருந்த நாடு பிரித்தானியா. ஈராக் யுத்தத்தில் உங்களுக்கு தெரியும், ஜார்ஜ் டபிள்யூ புஷோட பிரித்தானிய பிரதமர் டோனி பிளேயர் என்பவர் மிக பிரசித்தமாக ஊடகங்கள்ல பேசப்பட்டு வந்தார். 2005ஆம் ஆண்டு காலகட்டங்களில் ஈராக் யுத்தம் சம்பந்தமாக ஏதாவது செய்தி வந்தால் அமெரிக்கா அதிபர் ஜார்ஜ் டபிள்யூ புஷுடைய பெயரும் பிரித்தானியா பிரதமர் டோனி பிளேயருடைய பெயரும் அதிகமாக ஊடகங்களில் உச்சரிக்கப்பட்டு வந்தது. காரணம், இவங்க ரெண்டு பேரும் அந்த அளவு கூட்டு போட்டு தான் இந்த ஈராக் ஆக்கிரமிச்சாங்க. ஆனால் இம்முறை அவ்வாறு அல்ல. பிரித்தானியா பிரதமர் அதற்கு ரெடியாக இல்லை என்பது சமகாலத்துடைய இந்த பிரித்தானியாவுடைய நிலைமையை பார்க்கும் போது நன்கு புரிகிறது. ஆகவே இந்த இஸ்ரேலும் அமெரிக்காவும் தான் ஈரானோடு ஆட்டம் போட போறாங்க. இந்த வகையிலே சகோதரர்களே, இன்று நான் பேசிக் கொண்டிருக்கும் போது இன்னொரு செய்தி வருகிறது. பாலஸ்தீனத்தில் அகதிகள் முகாம்களுக்குள்ள கான் யூனிஸ்ல இஸ்ரேல் வான்வழி தாக்குதல் நடத்தது. அந்த தாக்குதல் வீடியோ அல் ஜசீரா தொடக்கம் சகல ஊடகங்களையும் வெளியாகுது. அந்த வான்வழி தாக்குதல்ல மேலிருந்து தாக்கப்பட்ட போது, அதுவும் மக்கள் வாழ்ற கூடாரங்களை தாக்கப்பட்ட போது அங்கு காணப்பட்ட குழந்தைகள் வெடித்து வானத்தில் துண்டு துண்டாக பறக்கும் காட்சிகள் தற்போது பல ஊடகங்கள்ல வைரலாக வந்து கொண்டிருக்கிறது சகோதரர்களே. இதெல்லாம் டொனால்ட் ட்ரம்புடைய 21 அம்ச திட்டத்தில் இருக்குதா? இவர்கள், அதாவது இந்த இஸ்ரேல் அமெரிக்க எலிகள் பொறிக்குள் வந்து கொண்டிருக்கிறது. இன்னும் சற்று பொறுமையாக பார்ப்போம், நான் சொல்வது உங்களுக்கு என்னவென்று புரியும் என்று கூறுவதோடு இந்த அமெரிக்காவை பற்றி சில விஷயம் பேசலாம். பொதுவாக பாருங்க, உலகத்துல அமெரிக்கா யுத்தம் செய்து தண்ட அராஜகத்தை நிலைநாட்டின நாடுகளை பார்த்தா அந்த நாடுகள் எல்லாம் நொந்து போன ஒரு பலவீனமான நாடுகள் தான். ஆப்கானிஸ்தானை போய் கைப்பற்றினாங்க. ஆப்கானிஸ்தான் மிக பலவீனமான நிலையில இருந்துச்சு, அதனால கைப்பற்றினாங்க. இருந்தாலும் ஆப்கானிஸ்தான்ல இந்த தலிபான்ங்கிற அமைப்பை முழுமையா அழிக்க முடியாம போயிட்டு. தலிபான் எங்கே இருந்துச்சு? ஆப்கானிஸ்தான்ல ஒரு டோரா போரான்னு சொல்ற மலைப்பகுதிகளில் வாழ்ந்தாங்க. அந்த டோரா போரா மலைப்பகுதிகளில் இருக்கிற நேரத்தில் அவங்களுக்கான சில ரகசிய உதவிகள் நிச்சயமாக ஈரான் டைந்து வந்திருக்கும். ஏன்னா ஈரானை ஒட்டிய பிரதேசம் தான் இந்த டோரா போரா மலைப்பகுதி. இந்த மலைப்பகுதியை அமெரிக்காவால் கைப்பற்ற முடியாம போயிட்டு ஆப்கானிஸ்தான்ல 70% நிலத்தை கைப்பற்றி ஆட்சி செய்த இந்த அமெரிக்காவுக்கு டோரா போரா மலைப்பகுதி ஒரு சிக்கலாகவே அமைந்தது. கடைசி வரையும் ஒன்றுமே செய்ய முடியாம போச்சு. அதே போல ஈராக்ல போய் அமெரிக்காவோட வித்தைகள் எல்லாம் காட்டினாங்க. அமெரிக்காவுக்கு தெரியும் ஈராக்ல சொல்லப்படக்கூடிய அளவு பெரிய ஆயுதங்கள்லாம் இருக்கையில
ஈஸியா அமெரிக்கா கைப்பற்றினாங்க. இப்ப அண்மையில வெனிசுலாவில் போய் டெல்டா போர்சஸ் போனாங்களாம், ஜனாதிபதியை கைப்பற்றினாங்களாம். அப்படிலாம் பெருசா வீசுற நேரத்தில் வெனிசுலா விட்டா இந்த ஈரான் போலையோ அல்லது யார்ட்டையுமே பெரிய அளவு ஆயுதங்கள்லாம் இல்ல, சாதாரண ஆயுதங்களை தான் வைத்துக் கொண்டிருந்தாங்க. வெனிசுலா விட்ட பணம் இருந்துச்சு, தங்கம் இருந்துச்சு, பெரிய அளவு ராணுவ ரீதியான ஏற்பாடுகள் எல்லாம் அவர்கள்ட்ட இருக்கல. இந்த மாதிரி நாடுகள்கிட்ட தான் போய் அமெரிக்கா தங்களோட வேலையை காட்டுறது. அதை இந்த இந்தியாவில் இருக்கிற சில சங்கி ஊடகங்களும் சேர்த்து என்ன செய்யணும் சொன்னா, அமெரிக்காவா டெல்டா போர்சஸா அப்படின்னு சொல்லி அமெரிக்காவுக்கு வாங்கி கொண்டு இருப்பாங்க. ஒரு பலமான நாடோட அல்லது தன்னோட கொஞ்சம் ஒரு நாட்டோட மோத போனா அந்த நாட்டில் அவங்க தோல்வி அடைஞ்ச வரலாறுகள் தான் இருக்குது. உதாரணமாக வியட்நாம் போர் தோல்வி உங்களுக்கு தெரியும். அமெரிக்கா அடி வாங்கி திரும்பி போன நாடு தான் இந்த வியட்நாம். இந்த வகையில் இன்னொரு உதாரணம் சொல்லலாம், இந்த காசா சின்ன ஒரு இடம். இந்த சின்ன நிலத்தை கூட இவர்களால கைப்பற்ற முடியாமல் போச்சு. இஸ்ரேலுங்கிறது யாரு? இஸ்ரேலுங்கிறது அமெரிக்காவோட மறு உருவம். அதாவது அமெரிக்காவுடைய கடிநாய் தான் இஸ்ரேல். ஆகவே இந்த இஸ்ரேலுக்கு வர அனைத்து ஆயுதம் தொழில்நுட்பங்கள் எல்லாம் அமெரிக்காவுடையது. ஆகவே அமெரிக்காவுடைய ஒரு கொப்பி தான் இஸ்ரேல். இவ்வளவு நாள் சண்டை பிடிச்சானுங்க, ஏதாவது நடந்ததா? நடக்கலையே. ஹமாஸை ஒழிச்சாங்களா? ஒழிக்கலையே. ஆகவே சகோதரர்களே, நான் சொல்ல வந்த விஷயம் என்னன்னு சொன்னா, இப்பதான் உண்மையான அமெரிக்காவுடைய டேலண்ட்டை காட்ட வேண்டிய நிலைமைக்கு வருவது. இப்ப யுத்தம் செய்ய வேண்டிய இடம் எங்க? ஈரான்ல, பாரசீகத்துல. ஈரான் அமெரிக்கா அளவு இல்லாவிட்டாலும் ஒரு சக்தி வாய்ந்த நாடு. உண்மையிலேயே அமெரிக்கா இந்த ஈரானை வீழ்த்திட்டானுங்கள்டா உண்மையிலேயே அவங்களோட டேலண்ட்டை நாம பாராட்ட வேண்டி வரும். ஆனா ஈரானை வீழ்த்த முடியுமா? ஈரான் என்ன வெனிசுலா, ஈராக், ஆப்கானிஸ்தானா என்பதுதான் அங்க உள்ள கேள்வி. யுத்தம் வந்தா ஈரான் மிகப்பெரிய சேதமடையும். ஆனால் அமெரிக்கா யுத்தம் என்ற ஒன்றை உருவாக்கினால் நிச்சயமாக வரலாற்றில் காணாத அளவு, அமெரிக்கா வரலாற்றில் பதியப்பட வேண்டிய அளவு மிகப்பெரிய ஒரு இழப்பை இம்முறை ஈரானிடம் அமெரிக்கா சந்திக்கும் என்பதில் மாற்று கருத்து கிடையாது. இந்த வகையிலே சகோதரர்களே, இந்த யுத்தம் எதற்காக என்று சொன்னா இஸ்ரேலுக்காக தான் இந்த யுத்தம் நடக்குது. இந்த ஈரான்ட்ட நியூக்ளியர் இருக்கிறது தான் பிரச்சனை. நாளைக்கு அதை கொண்டு போய் இஸ்ரேல் மீது வீசிடுவாங்கிற பயம், இஸ்ரேலை கைப்பற்றிடுவானுங்கிற பயம், பவர்ஃபுல்லான ராக்கெட்டுகளை வச்சிருக்கிறான். ஆகவே இதனால இஸ்ரேல் அழிந்துவிடும் என்ற ஒரு பயம். இந்த யுத்தத்துக்கு முழு பின்னணி காரணம் இஸ்ரேல் தான் என்பதில் மாற்று கருத்து கிடையாது. அடுத்தது இஸ்ரேலுடைய இன்னொரு நோக்கம் இருக்குது, மஸ்ஜித் அக்ஸாவை இடித்துவிட்டு யூத கோயில் ஒன்று அமைக்க வேண்டும். ஆகவே இந்த எல்லாவற்றுக்கும் தடையாக இருக்கிற ஒரே ஒரு ஆள் யாரு? இந்த ஈரான் என்கிற ஒரு ஆள் தான். ஆகவே இவரை இப்ப போட்டு தள்ளாட்டி எதிர்காலத்தில் இவர் வளர்ந்து நம்மளை அழிச்சிருவாரு, நம்மட இலக்கை அடைய விட மாட்டாருங்கிறது இஸ்ரேலுக்கு நன்கு தெரியும். அதனால இந்த அமெரிக்கா ஈரான் போரை முழுமையாக தூண்டியது இஸ்ரேல் என்பது உலகம் அறிந்த கதை. ஆனால் சகோதரர்களே, பாலஸ்தீன மக்களின் துவா ஒரு நாளும் வீணாக சகோதரர்களே. பாலஸ்தீன மக்களுக்கு நடந்து கொண்டிருக்கின்ற இந்த அநியாயத்தை உலகத்தில் தட்டி கேட்க நபி அவர்கள் சொன்னது போல அந்த காலத்தில் எவரும் இருக்க மாட்டார்கள், முஸ்லிம்கள் கடல் நுரை போல இருப்பார்கள் என்று நபி அவர்கள் கூறினார்கள். அந்த காலம் இது. அதற்கு பிறகு நபி அவர்கள் கூறினார்கள், அவர்களை காப்பாற்றுவதற்கு கொரசான் பகுதியில் இருந்து ஒரு பெரும் படை கருப்பு கொடி ஏற்றியவாறு ஜெருசலம் நோக்கி வரும் என்றார்கள். ஒருவேளை இந்த கருப்பு கொடி ஏற்றிய படை யாரு என்பது நமக்கு தெரியாது. அது ஈரானா அல்லது வேற எவரா என்று எங்களுக்கு தெரியாது. நம்ம சொல்லுவோம் வெளிப்படையா ஈரானா, அவன் சியா, இஸ்லாத்தின் அடிப்படையோட முரண்படுறான்னு சொல்லுவோம். ஆனா நம்ம காஃபிர் அவர்களை வரையறுக்க முடியாது. இந்த விஷயம் ஒரு பக்கம் சியாண்டு வச்சு போட்டு இந்த ஜெருசலத்தை, அதாவது இந்த அநியாயம் செய்யப்படும் இந்த பாலஸ்தீனத்தை காப்பாற்றுறதுக்கு நபி அவர்கள் குறிப்பிட்டார்கள், ஒரு கருப்பு கொடி ஏந்திய படை கொரசான் பகுதியில் இருந்து வரும் என்றார்கள். இது நபி அவர்களுடைய ஒரு முன்னறிவிப்பு. அந்த படை ஜெருசலத்துக்குள் நுழையும், பாலஸ்தீனம் அதாவது மஸ்ஜித் அக்ஸா விடுதலை செய்யப்படும், சுதந்திரம் பெறும் என்றவாறு நபி அவர்களுடைய முன்னறிவிப்பு உள்ளது. இங்கே இந்த கொரசான் என்கிறது எங்க இருக்குதுன்னு சொன்னா, இந்த வகையிலே இங்கு வர படை எங்கிருந்து வரும் சொன்னா கொரசான் என்கிற ஒரு பிரதேசத்தில் இருந்து தான் இந்த படை வரும் என்று நபி அவர்கள் சொன்னார்கள். கொரசான் என்பது எது என்று சொன்னா ஆப்கானிஸ்தானும் அயல் நாடான ஈரானும் ஆகும். இந்த கொரசான் பகுதியில் 1/3 பகுதி ஈரானுக்குள் வருகிறது, 2 பகுதி ஆப்கானிஸ்தானுக்குள் வருகிறது. ஆகவே இங்கிருந்து ஒரு வீரமிக்க படை மஸ்ஜித் அக்ஸாவை விடுதலை செய்யும் என்று குறிப்பிட்டார்கள். உங்களுக்கு தெரியும், பாலஸ்தீன யுத்தம் ஏற்படுற நேரத்தில் ஆப்கானிஸ்தானில் இருக்கின்ற படைகள் தாலிபான்கள் நாங்களும் பாலஸ்தீன போராட்டத்தில் கலந்து கொள்ள தயாராக உள்ளோம் என்று அவர்கள் குறிப்பிட்டார்கள். இருந்தாலும் எங்களுக்கு நில எல்லை, அதாவது ஆப்கானிஸ்தானில் இருந்து ஈரானுக்கு போய் ஈரான்ல இருந்து குவைத்தூடாக சவுதி அரேபியாவுக்குள்ள நுழையணும். ஆகவே இங்க குவைத்தோ சவுதி அரேபியாவோ நிலத்தை திறந்து கொடுக்க போறது இல்ல இஸ்ரேலுக்குள்ள நுழைறதுக்கு. அவ்வாறு இஸ்ரேலுக்கு நுழைறதுக்கு முன்னுக்கு சவுதி அரேபியாவை தாண்டி ஜோர்தானுக்குள்ள நுழையணும். ஆகவே ஆப்கானிஸ்தான்ல இருக்கின்ற எந்த ஒரு படையும் இஸ்ரேலுக்குள்ள நேரடியாக நுழைய முடியாது, தங்கு தடைகள் இடையிலே இருக்குது. ஆனால் இந்த யுத்தம் ஏற்பட்டால், அதாவது இப்போது அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் யுத்தம் ஏற்பட்டு மிகப்பெரிய போராக அது மாறுமானால், அதாவது ஈரானுடைய பல இடங்கள் அழிக்கப்பட்டு இப்ப இருக்கிற கொமைனி கொலை செய்யப்பட்டால் ஈரானுடைய போர் வியூகம் வேற மாதிரி ஒரு திசைக்கு நகரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதை நாங்கள் இப்போதே தயார் செய்து விட்டோம். அதாவது கொமைனி கொல்லப்பட்டால் அடுத்தது என்ன செய்ய வேண்டும் என்ற கட்டளைகள் மிக சரியாக வடிவமைக்கப்பட்டு விட்டது என்று சொல்லி IRGC 1-2 நாட்களுக்கு முன்னுக்கு சகல ஊடகங்களிலும் அறிவித்திருந்தது. அதாவது இந்த யுத்தம் உக்கிரமடையும் போது அரபு நாடுகளுடைய ஒவ்வொரு ஆயுத படைகளும் இலக்காக்கப்படும் என்று திட்ட தெளிவாக ஈரான் இன்றும் தெளிவாக குறிப்பிட்டு விட்டது. என்று சொன்னா இந்த ஜோர்தான், சவுதி அரேபியா, குவைத், கட்டார் போன்ற நாடுகளுடைய முழுமையான
முழுமையான அனுசரணையோடு தான் இன்று இந்த அமெரிக்கா இவ்வளவு தைரியமாக மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் நின்று கொண்டு ஈரானுக்கு அடிக்கப் போகிறான். ஆகவே இதற்கு முழு காரணம் இடம் கொடுத்தது யாரு? இந்த இஸ்லாமிய நாடுகள். ஆகவே இந்த யுத்தம் உக்கிரமடையும் போது ஈரானுடைய இலக்கு மாறும். அதாவது இந்த அரபிய தீபகற்பத்தில் உள்ள நாடுகளுடைய படைகளும் ஈரானினால் பழி வாங்கப்படும், பழி தீர்க்கப்படக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது. அடுத்த கட்டமாக தற்போது லட்சக்கணக்கான தரைப்படைகளை தாங்கள் தயாராக வைத்துள்ளோம் என்று ஈரான் குறிப்பிடுகிறது. இந்த ஈரானிய படை அரபியாவுக்குள் நுழைந்து ஜெருசலத்துக்குள் தரை மார்க்கமாக செல்லக்கூடிய வாய்ப்புகள் கூட இருக்கின்றது. அவ்வாறு செல்லும் போது இந்த ஈரான் மாத்திரம் செல்லாது, ஏற்கனவே தாங்களும் தயாராக இருக்கின்றோம் என்று சொல்கின்ற இந்த ஆப்கானிஸ்தானில் இருக்கிற படைகளும் ஈரானோடு சேர்ந்து கொள்ள மிக மிக வாய்ப்புகள் உள்ளது. அதாவது இந்த ஈரான் அடுத்தது ஆப்கானிஸ்தானில் இருக்கிற கொரசான் படைகள் அரேபியாவை கடந்து ஜெருசலத்துக்குள் நுழையக்கூடிய வாய்ப்புகள் அனைத்து தரவுகளையும் வைத்து நோக்கும் போது ஓரளவு புரியக்கூடிய ஒன்றாக உள்ளது. இதுதான் நடக்கும் என்று குறிப்பிடவில்லை. அதாவது நபி அவர்களுடைய எதிர்கூறல், தற்போது நிலவும் யுத்த மற்றும் புவியியல் ரீதியான செயற்பாடுகள், நகர்வுகள் அனைத்தையும் ஒன்றாக சேர்த்து பார்க்கும் போது நபி அவர்களுடைய முன்னறிவிப்போடு இது சார்ந்து போவதை கவனிக்கக்கூடியதாக உள்ளது சகோதரர்களே. ஆனால் சில போது மனிதனுடைய கணிப்புகள் பிழையாகவும் அமையலாம். இறைவனே நாளைய தினத்தை அறிந்தவன். இறுதியாக ஒன்று குறிப்பிடுகின்றேன். அகமது யாசின், அதாவது ஹமாஸ் இயக்கத்தை உருவாக்கியவர் மர்ஹூம் யாசின் அவர்கள் அன்று ஒரு 20 வருஷத்துக்கு முன்னால் குறிப்பிட்ட, அதாவது பேசிய காணொளி இன்றும் யூடியூப் வலைத்தளங்களில் உள்ளது. இன்ஷா அல்லாஹ் 2027-28ஆம் ஆண்டு காலத்தில் இந்த பாலஸ்தீனம் விடுதலை பெறும் என்று குறிப்பிட்டார்கள். அதற்கு நிறைய குர்ஆனுடைய சான்றுகள், அதாவது குறிப்பிட்ட காலத்துக்கு ஒருக்காக இறைவன் மனித சமூகத்துக்குள்ள மாற்றங்களை கொண்டு வருவான் அப்படிங்கிற மாதிரி சில உதாரணங்கள் எல்லாம் பேசினார். பேசிய போதுதான் இதனையும் குறிப்பிட்டார். இன்ஷா அல்லாஹ் என்று சொல்லித்தான் அவர் சொன்னார், பாலஸ்தீனம் 2027-28ஆம் ஆண்டு காலப்பகுதியில் விடுதலை பெறும் என்று குறிப்பிட்டார். அதன் பிறகு இந்த வீடியோவை அரபிய ஊடகங்கள் எடுத்து ஒரு கலந்த ஆலோசனை நடத்தியது. அப்போது இந்த கலந்த ஆலோசனையில் அந்த காணொலியை பார்த்துவிட்டு ஒரு அரபி குறிப்பிடுகிறார், இந்த அகமது யாசின் இப்போது நடப்பதை நேராக பார்ப்பது போலவே அன்று குறிப்பிட்டுள்ளார். இப்போது அகமது யாசின் அவர்கள் இல்லை, ஆனால் அன்று நேராக, அதாவது அவர் குறிப்பிடுகின்றார், இந்த பாலஸ்தீனம் மிகப்பெரிய அழிவுக்கு பிறகு வெற்றி அடையும் என்பது போல விவரிக்கின்றார். அவர் விவரிக்கும் ஒவ்வொரு விஷயங்களும் இப்போது நடக்கும் விஷயத்தை அப்படியே பிரதிபலிக்கின்றது என்று அந்த ஊடகத்தில் கலந்து ஆலோசித்ததை எனக்கு பார்க்க கிடைத்தது. அவற்றையெல்லாம் வீடியோவாக நான் அப்லோட் செய்வதற்கான எனக்கு நேரம் கிடைக்கவில்லை. ஆனால் இப்போது நடக்கும் சம்பவங்கள், இந்த பாலஸ்தீன மக்கள் கையேந்தி கேட்ட துவா நிறைவேறப் போகிறதோ தெரியவில்லை. பொறுத்திருந்து பார்ப்போம் சகோதரர்களே. மீண்டும் சந்திப்போம். இது குளோபல் நூலகத்துடைய குளோபல் டோக் நிகழ்ச்சி.